விஜய் பாஸ்கரை சந்திக்க போறாங்க மரியாதை நிமித்தமாக. அவர் உடனே கேட்குறாரு இவங்களை பார்த்து, என்ன வலையெல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு சேர்மன் போகும்போது அவங்க கூட ஒன்றிய கவுன்சிலரு இவங்கெல்லாம் போவாங்க. இப்படி போகும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன வலையெல்லாம் ஒன்றா வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க நான் ஒரு சேர்மன் 4 கவுன்சிலரோட தான் வருவேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் உடனே வலைப்பையில வெளியே போடான்னு சொல்கிறார் அந்த சேர்மனை. அவங்க கட்சியை சார்ந்த சேர்மன் அவர். அவங்க கட்சியில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தவர். அவங்க சேர்மன், அவங்க ஒய்ஃப் சேர்மனாக இருக்காங்க. அவர் பஞ்சாயத்துடைய தலைவராக இருக்கார். மக்கள் பிரதிநிதியாக இருக்க இவங்க 2 பேருமே அதே கட்சியை சார்ந்தவங்களையே ஒரு மக்களுடைய அமைச்சராக இருக்கவர் இந்த மாதிரி சாதியை சொல்லி பேசுகிறத கண்டித்து அனைத்து முத்திரை சங்கங்களுடைய கூட்டமைப்பு சார்பாக வீர முத்திரை முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்கு காவல்துறையில் அனுமதி கொடுக்கல, அனுமதி மறுத்துட்டாங்க. அதை கண்டித்தோம். அவங்கள சாதி பேரை சொல்லி பேசுறதை கண்டித்தோம். மிகப்பெரிய நாங்கள் போராட்டத்துக்காக வந்தோம். காவல்துறை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கும். வர்ற வழியிலே ஒரு 30,000 பேர்த்த காவல்துறை வண்டியை மறித்து எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டில் இறக்கி விடுவாங்க. இது எந்த பத்திரிகையிலுமே வரல. தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய சமுதாயம், ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதிகளில் எம்எல்ஏக்களை உருவாக்குற சமுதாயம் இந்த மாதிரி எல்லா பத்திரிகையுமே இருட்டடிப்பு செய்கிறாங்க. பத்திரிகை வர பத்திரிகை மாலை மலர் எதுலையுமே இந்த நியூஸ் வரல. ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு அந்த சேர்மனை அசிங்கப்படுத்துகிறாங்க, சாதி பேர் சொல்லி கேவலப்படுத்தாரு சுகாதாரத்துறை அமைச்சர். அதை தட்டி கேட்கறதுக்காக இவ்வளோ பேர் கூடியிருக்கோம். இந்த கூட்டத்தை காட்டுறதுக்கு பத்திரிகைகள் தயாராக இல்லை. அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெளியே சொல்லணும். அம்மா அவர்கள் என்ன பண்ணணும்னா, முத்திரைகளுடைய வாக்கை என்றைக்குமே எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுக தான் ஓட்டு போட்டிருக்கு இந்த சாதி, வேறு யாருக்குமே போட்டதில்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துகிற இந்த விஜய் பாஸ்கரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கணும். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கணும்னு கேட்டுக்கிறோம். இதை நீக்கினா நல்லது, இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் வேறு விதத்தில் தொடரும். உண்ணாவிரதம், கண்டன ஆர்ப்பாட்டம், இப்படி பல வகையில் 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் நாங்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கோமோ, முத்திரைகள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக இருக்கோமோ அங்கெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். நன்றி சார். ஒரு நிமிஷம் சார். அதாவது